எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான். எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்கை நிற்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால் அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா. வேற லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு நான் ஏய் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த கரண், அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது சே, நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காமல் 100 படம் நடித்து முடிச்சிட்டுமே. இந்த பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல. ஒருத்தரும் சான்ஸே இல்லை. குழந்தைங்களா அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாமல் அத்தனை பேரையும் மறக்காமல் நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்கே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினார். வேறு லெவல் மகனே. இதுக்காகவே நீங்கள் வேறு லெவல். அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் வேறு லெவலில் இருக்க போகுது. சூரஜ் சார் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ இன்னொன்று ஒன் மோர் சொல்லிட்டு, இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துட்டு, நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டால் போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த கேரக்டர் நிச்சயமாக அவர் தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்கள் தேவதர்ஷினி அம்மாவை பற்றி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனரில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்லை உங்களால் சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்கே இங்கே தாண்டாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண தெய்வமா, சான்ஸே இல்லைடா. லவ் யூ. இன்னும் மேலே 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்கே ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு நான் ஏய் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த கரண், அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது சே, நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காமல் 100 படம் நடித்து முடிச்சிட்டுமே. இந்த பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல. ஒருத்தரும் சான்ஸே இல்லை. குழந்தைங்களா அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான். எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்கை நிற்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால் அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா. வேறு லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் இந்த 10 பேருக்கும் 10 விதமாக, அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கையில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமாக சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசித்தேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா இல்லைங்க.
அந்த குழந்தை ஏய் இப்படி 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 போயிட போகிறாங்கன்னு அந்த அன்பில் எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்தில் அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. விக்கி சார், எங்கள் விக்கி சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எங்கள் விக்கிமா வந்து ஏன்னா அவங்கள எல்லாரும் பார்க்கறத விட எங்கள் விக்கி வந்து 5 கேமரா இந்த குழந்தைய வந்து மடியில் கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்கள் கென் வந்து அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாதம் சுமந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையுமே அழகான ஃப்ரேமில் அழகாக நல்லிமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.